ஒரு சின்ன பதிவு. பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் சம்பாதிச்சாதான் அந்த காசோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே நம்ம சம்பாதிச்சு வரும்போது தான் நம்ம பெற்றவங்களோட அருமை தெரியுங்கிறது உண்மையிலுமே நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். அதில் ஒரு இன்சிடென்ட் தான் இது. நான் வந்து ரீசெண்டாக நானும் என்னோட அண்ணன் பசங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மாலுக்கு போகிறோம். எதுக்கு அப்படின்னா எங்களோட கிரெடிட் கார்டில் நிறைய ரிவார்ட்ஸ் இருந்தது. அது ஒரு 15,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஐ மீன் ரிவார்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம கரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரிவார்டாக அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் மாலுக்கு போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு கடைக்குள்ள போகிறோம். கடைக்குள்ள போயிட்டு வந்து செப்பல் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செப்பல் நிறைய இருக்குது. அதில் அந்த செப்பல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த இடத்துல எனக்கு 2 விஷயம் வந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ எப்போ வந்துட்டு உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை விலையை பார்க்காம வாங்குவியோ அன்றைக்கி தான் நீ வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி பார்த்தோம்னா நான் நிறையவே சக்ஸஸ் ஆகிருக்கேன். பட் அந்த இடத்துல எனக்கு தோணுன விஷயம், உண்மையிலுமே எங்கள் அப்பா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறதுக்கு எனக்கு அச்சு தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கி கொடுக்கறதுக்காக எங்கள் அப்பா ஒரு 7-8 கடை ஏறி இறங்கி ஒரு கடையில் வாங்கி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மற்ற கடையிலலாம் 100 ரூபா, அந்த கடையில் மட்டும் 90 ரூபா. அப்போ நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், இந்த ஒரு 10 ரூபாயை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அப்போ இத்தனை கடையை ஏறி இறங்க வச்சிங்க அப்படி சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னோட ஒரு நாள் வருமானம் வந்து ரொம்ப கம்மிமா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் உன்னோட படிப்பு செலவுக்கு ஆகும். இந்த 10 ரூபாயில் வந்துட்டு உனக்கு ஒரு நோட்டோ ஒரு பேனா வாங்கி கொடுத்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. நான் ரொம்ப கேஷுவலாக வந்துட்டேன். அதே இன்ஸ்டன்ட்டு எனக்கு அப்போ ரிமைண்டர் ஆகுது. அந்த செப்பலுக்கு நான் போடுற அமௌண்ட்டு சத்தியமாக நான் யோசித்தேன், இதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிராம் நகை எடுத்தேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே நான் யோசித்தேன். உண்மையிலுமே பணத்தோட அருமை, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அந்த டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு, தயவு பண்ணி குழந்தைங்களுக்கு கஷ்ட நஷ்டம் என்னங்கிறத சொல்லி வளங்க. இங்கே நிறைய குழந்தைங்க வந்து மற்றவங்கள பார்த்து அது பிடிச்சிருக்கா, ஏன்னா அது மனசு ஒன்றும் பண்ண முடியாது, வயசு வேற. ஸோ அதை வாங்கி வந்து யூஸ் பண்ணணும்னு தோணும். பட் அதை நீங்கள் எப்படி வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுக்குறீங்கிறத வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு தயவு பண்ணி உணர்த்தி வைங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், 90s கிட்ஸ் எல்லாமே உண்மையிலுமே சூப்பராக வளர்ந்துருப்போம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடி, மிதி, உத, பெரம்படி, குச்சி அடி, விளக்குமத்தடி, செருப்படி, கரண்டி அடி, எல்லா அடியும் வாங்கி கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்காம குடும்பத்துக்காக உழைச்சி அவங்கள வந்து செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி ஒரு ஃபேமிலியில் போய் உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்சதுனால தான். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் முக்கால்வாசி அப்படி கிடையாது. தயவு பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுங்க. ஒருவேளை நீங்கள் கட்டி கொடுக்குற இடத்துல வந்து அந்த குழந்தை வந்து நல்லா ரிச்சாகவே வளர்ந்துட்டானா பிரச்சனை இல்லை. அந்த குடும்பத்துக்கே ஒரு சரிவு ஏற்படுது அப்படிங்கும்போது அதை பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி குழந்தைங்களுக்கு வேணும். அப்போ கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அதை சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ என்னோட கருத்தை சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்தை நீங்களும் பகிர்ந்துக்கோங்க.